வணக்கம். இப்போ நம்ம காட்ட போறது வந்து நாக்கு இல்லாதவங்க. அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க. பாப்பா, இவங்க வந்துட்டு எல்லாத்துலயும் நாக்கு இல்லாம நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இவங்க பாத்தீங்கன்னா சடனா டவுன் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு நாள் தான் டவுன் ஆனாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து கிரியாட்டின் வந்து 12 இருக்கு. பிளட் கவுண்ட் 4 தான் இருக்கு. நல்லா சாப்பிட்டு இருந்தவங்க. ஒரு நாள் மட்டும் தான் ப்ராப்ளம் இருந்தது. அப்புறம் செக் பண்ணி பார்க்குறப்போ டாக்டர் என்ன சொல்றாங்க வந்து இந்த வாயில அவங்களோட பல்லு வந்துட்டு நாக்கு இல்லாதால அது வந்து அவங்களால வந்து அதை க்ளீன் பண்ண முடியல. ஃபுல்லுமே இந்த 2 சைடுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கட்டி மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அந்த பல்லுக்கு மேல. அதனால வந்து அது இன்ஃபெக்ஷன் வந்து வயிறு வரைக்கும் போயிருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கும் அது தெரியாது. டாக்டர் இது சொல்றாரு ப்ராப்ளத்தில் இருக்கு. இப்போ பல்லையும் க்ளீன் பண்ண முடியாது. ஏன் நாக்கு இல்லாத ப்ராப்ளம் இருக்கு. ப்ளஸ் தண்ணியும் இவங்க குடிக்க முடியாது. இவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் பேக்கெட் தான் ஊற்றுறோம். அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு ரீசனாக இருக்க சான்சஸ் இருக்கு. இப்போ பார்க்கலாம். இவங்க நம்ம ரெடி பண்ணலான்னு இருக்கோம். இப்போ ட்ரிப்ஸ் எடுத்துருக்கிறோம். நாளைக்கு அட்மிஷன் கேட்டிருக்கோம் நம்ம. ஏன்னா டெய்லி கொண்டு வர முடியல. அட்மிஷன் கேட்டிருக்கோம். பார்க்கலாம் என்னன்றது. எல்லாரும் இவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றணும். திருப்பி இவளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இது புது விதமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இந்த பல்லுலேருந்து இந்த பிரச்சனைகள் வரும்னு சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். எல்லாமே நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த குழந்தை ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு. நன்றி.